அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஆல்ரெடி சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சூடாகணுன்னே காஞ்சதும் இப்போது வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வதக்கி விட்றேன். ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கோஸு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்னது வெட்டி அதையும் வச்சுக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்லலை. கேரட்டு ஒரு சின்னது வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது பீன்ஸு, அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 50 பீன்ஸ் இருக்கும், அது போட்டுக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். பச்சை வடை போகிற வரைக்கும் சிம்மில் அடுப்பில் வச்சுப்போம். இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்புத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகத்தூள். நான் சொல்கிறது சின்ன ஸ்பூனுன்னு சொல்லிட்டு இப்போ போட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சங்கு சேமியாவை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சங்கு சேமியா போட்டாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி வந்திருக்குதுன்னுட்டு. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் லைட்டாக போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், பாஸ்தா ரெடியாகிட்டு. சங்கு சேமியா பாஸ்தா இல்லை, சங்கு சேமியா ரெடியாகிட்டு. இதில் கறியும் போட்டு செய்யலாம், முட்டையும் போட்டு செய்யலாம். நம்ம சௌகரியம் தாங்க. அவ்வளோதாங்க, சங்கு சேமியா ரெடியாகிட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.